ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ட்ரெடிஷ்னல் லோட்டஸ் ஹேர் ஆக்சஸரி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன சாம்பிள் பீஸு. இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு பின்னாடி வந்து நமக்கு ப்ரைடல் ஆக்சஸரி ஃபுல் லென்த்துக்கு வருது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஸ்டமர் வந்து கேட்டிருக்கிற லென்த்து வந்து 25 இன்ச்சுக்கு லென்த்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் விட்த் வந்து கிட்டத்தட்ட 2 இன்ச்சு அந்த மாதிரி அளவு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கேல் அளவுக்கு எனக்கு கரெக்டாக வந்தது. இதுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்கொயரை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் நமக்கு ஒரு கேப்பும் வந்து ஈக்குவலாக வரும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து மெயினாக என்ன எடுத்திருக்கேன்னா, நம்ம OHP ஷீட் தான் எடுத்திருக்கோம். அண்ட் இன்னொன்று இதில் என்னென்னா வந்து நம்ம OHP ஷீட் வந்து A4 சைஸ் தானே இருக்குது. இப்போ எனக்கு 25 இன்ச் லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், 3 போர்ஷனாக அதை நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணி கனெக்ட் பண்ணி நான் லென்த்தை வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மார்க்கர் வச்சு நான் வந்து போட்டுட்டேன். ஏன்னா மார்க்கர் இருந்தது நமக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் அப்படின்றதுனால. ஸோ இந்த ஸ்கேல் அளவு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வித்து தான் தேவைப்படுது ஜடையில் நமக்கு வரத்துக்கு. இதுக்குள்ளார வந்து நமக்கு இந்த ஸ்கொயரை வந்து நம்ம டைமண்ட் மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணி நான் ட்ரா பண்ணிட்டு வர போகிறேன். பாருங்கள், இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக தான் போகும். ஏன்னா நான் என்னென்ன ஃப்ளாஸ்லாம் இருந்தது, என்ன டிப்ஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து மேலேருந்து கரெக்டாக வரப்போதோ அது கரெக்டாக சென்டரில் வரா மாதிரி நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், ஸ்கொயரை டர்ன் பண்ணி. அதையே அப்படியே வந்து நீங்கள் கீழேயும் ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாகவே நமக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் நமக்கு ட்ரெடிஷ்னல் ப்ரைடல் லோட்டஸ் காயின், லக்ஷ்மி காயின் வச்சு பண்ணுறோம் தெரியுங்களா, அதுதான் இதை. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால நான் இன்னும் பக்கத்தில் நான் வந்து லைன்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இதுவும் கூட இந்த மாடல் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அந்த ஜாயின் பண்ணுறதும் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நான் இதுக்கு என்ன பண்ணேன்னா, எக்ஸ்ட்ராவே பாக்ஸஸ் போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நமக்கு இன்னொரு பாக்ஸ் மேலே B7000 க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ தட் நமக்கு டிசைன் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து ப்ராப்பராக வரும். ரொம்ப நம்ம எட்ஜில் வச்சுட்டோம்னா க்ளூ ரிமூவ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நல்லா கொஞ்சம் தள்ளி வச்சே நான் வந்து க்ளூ ஒட்டியாச்சு. இது நைட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இந்த 25 இன்ச் அளவுக்கு லென்த்து வந்து எனக்கு கிடச்சிருச்சு லென்த்து. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட பெரிய லக்ஷ்மி காயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லக்ஷ்மி காயின் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹேங்கிங் நமக்கு தொங்குற மாதிரி இருக்கும், பீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நமக்கு பின்னாடி ஐபின் வைக்காமல் இந்த லக்ஷ்மி காயினில் வர அந்த சின்ன லூப்பே நீங்கள் வந்து நம்ம லாக் பண்ணிகிட்டே வரலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ பார்க்குறீங்களா எப்படி வைக்கிறேன்ட்டு, அந்த மாதிரி வச்சு நான் அந்த லூப் கீழே வரா மாதிரி வச்சு B7000 க்ளூ வச்சு அந்த எட்ஜஸில் வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட்லேயும் நான் வந்து காயினை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஸ்டிக் பண்ணி நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது ப்ராசஸ் என்னவோ சேம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ட்ரை பண்ணி மறுபடியும் எடுத்து அந்த பிளாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி எடுக்கிறது, அதுதான் வேலை. ப்ளஸ் அந்த ஹேங்கிங்கும் அதுவும் வேலை. ஸோ பாருங்கள், இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு 2-3 இது வந்து என்ன பண்ண போகிறேன்றத ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லக்ஷ்மி காயின்லேயும் வந்து நமக்கு ஒரு சின்ன லோட்டஸ் டிசைன் வரும். இதுக்கு என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, 8Kயில் வந்து ரெட்டும் மூன் ஷேப்பில் வந்து க்ரீனும் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து இடையில் ஒரு ஜர்க்கன் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கேன். கனெக்ட் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை வந்து கட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. எப்பயும் போல் அந்த ஸ்டோன் செயின் நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், இங்கேயும் நான் சொல்கிறேன். ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து மூவ் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அது கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ, எத்தனை ஸ்டோன்ஸ் வேணுமோ அதை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு சின்ன லோட்டஸ் வேணும் இல்லைங்களா, அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கள், சென்டரில் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரதில் கொஞ்சம் சைடில் வைங்க. ஏன்னா இடையில வந்து மேலே 3D ஷேப்பில் நம்ம இன்னும் மறுபடியும் 2 ஸ்டோன் வைப்போம்.
ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து T9000 புது வெர்ஷன் வந்திருக்கு. நமக்கு அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் இப்போ தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைச்சோடனே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், பேஸில் வர லோட்டஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போது ஸ்டோன்ஸ்க்கு இடையில் இன்னொரு ஐ ஷேப் ரெட் கலர் glossy வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வைங்க. இது வந்து கலர் கஸ்டமைசேஷன் என்கிட்ட கேட்டது வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்போவில் தான் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரியான கலர்ஸில் வேணாலும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு பேஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேட் ஸ்டோன்ஸ் இருக்குது, மேட் ஃபினிஷ் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். ஸோ நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி எல்லா லக்ஷ்மி காயின்லேயும் நம்ம இந்த குட்டி குட்டி லோட்டஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இடையில ஒரு லைனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோன் செயினை வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரெச் ஆகுன்னு சொன்னேன்னா அதே தான். எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, எனக்கு கிட்டத்தட்ட இந்த இதுக்கு எப்படி தேவைப்பட்டதுன்னா ஒரு சைஸில் வந்து 5 ஸ்டோன்ஸ் வந்தது, ஒரு சிலரில் ஒரு ரேராக வந்து 6 ஸ்டோன்ஸ் வந்துச்சு. ஸோ அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டோன் செயின் தான் நம்ம அந்த சால்டர் யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம OHP ஷீட்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறப்ப இந்த ஸ்டோன் செயின் தான் ஒரு காயினுக்கும் இன்னொரு காயினுக்கும் கனெக்ஷனாக இருக்க போகுது. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நம்ம. பாருங்கள், இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண அப்படிங்கிறது வந்து நம்மளோட இப்பயும் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய வீடியோஸ் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்தந்த வீடியோஸ்க்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணங்கிறதும் நான் கிளியராக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஏதாவது டவுட் இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஸ்ட்ரெச் ஆகுன்ட்டு அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி காயினுக்கும் இன்னொரு லக்ஷ்மி காயினுக்கும் இடையில் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் லென்த்துக்கும் நம்ம அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே மெத்தடை அந்த ஃபுல் 25 இன்ச்சுக்கும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்ல ஒரு நாள் நைட் வந்து ட்ரை பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வேணும். நம்ம வந்து சால்ட்ரிங்கை எடுத்து சால்ட்ரிங் வச்சு நம்ம வந்து இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் சால்ட்ரிங் வச்சு நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். அது சால்ட்ரிங் வைக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சூடாக இருந்ததுன்னா கை மேலாம் படக்கூடாது, பார்த்து பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த இது வந்து நான் எடுத்திருப்பேன். பின்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எட்ஜு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணலான்ட்டு சிசர் வச்சு கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அது வந்து என்னாச்சுன்னா அந்த ஸ்டோன் செயின் கனெக்ட் பண்ணுறது கட் ஆகிடுச்சு. ஸோ அப்போனா என்னென்னா நமக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து பின்னாடி OHP ஷீட் வந்து ரொம்பலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணினேன், ஃபுல் லென்த்துக்குமே நம்ம பின்னாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை வச்சு நான் எல்லாத்துக்கும் அட்டாச் பண்ணியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மாற்றுறது வந்து நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மெயினாக வந்து மேலே வரத்துக்கு நான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேக்ஸ் ஸ்ட்ரிப் தான். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அது வந்து அந்தளவுக்கு தெரியாது, கொஞ்சம் சேஃபராகவும் இருக்கும். நமக்கு லாங் டைம் வந்து இது வந்து யூசேஜ் நல்லா வரும். இதுக்கு வந்து பின்னாடி நமக்கு அந்த ஊக் டைப்புக்கு நீங்கள் வந்து காஜும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே என்ன யூஸ் பண்ணினேன்னா நம்மளோட ஐபின் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி எடுத்துகிட்டு பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை வந்து ஒரு லக்ஷ்மி காயினை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளார கட் பண்ண மாதிரி கட் பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த சர்க்கிள் இல்லாமல் கொஞ்சம் உள்ளார, ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பின்னாடி ஸ்டிக் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக நமக்கு அது ஸ்டிக் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைன்ஸை கொடுத்துட்டு எங்கே பின்னு வேணுமோ அங்கே வந்து அந்த ஐபினை கரெக்டாக வச்சு
இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து க்ளூ வச்சு நமக்கு அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே நிற்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். நான் வந்து இப்போ அலிகேட்டர் கிளிப் யூஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட நார்மல் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளிப்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிளிப்பை வச்சு ஹோல்ட் பண்ணிவிடுங்க. நைட் ஃபுல்லாக விட்டிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பை வச்சுட்டு நல்லா நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எனக்கு ஊக்கு வேணுமோ அதெல்லாம் நான் எல்லாத்துக்கும் நான் ஊக்கு கொடுக்கல. மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு ஒரு 3 பின்னு கொடுத்துருப்பேன். அப்புறமா அங்கங்கே ஒரு 4 or 5 இது கேப் விட்டு கீழே வரைக்கும் ஒரு பின் கொடுத்துருப்பேன். ஸோ தட் இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், நமக்கு அந்த ஜடையில் மாட்டுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக நான் வந்து வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. பாருங்கள், என்கிட்ட ஒரு லைட் எல்லோ மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஸ்கின் கலர் வேணும்னாலும் இங்கே டார்க்காகவும் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பேன். பின்னாடியும் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்திருக்கும். அங்கங்கே அந்த ஊக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அது ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஜடையில் நான் சொன்ன மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு வாட்டியும் ஒரு நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணுறப்பவும் அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம. அவ்வளோதான். இப்போ இதோட அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லூப்பில் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஹேங்கிங் மாட்ட போகிறோம். பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த லூப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மாதிரி 10 mm பெரிய ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை விட ஒரு சின்ன சைஸ் 8 mm கூட எடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஆஃப் ஒயிட்டும் எடுத்துக்கலாம், இல்லை கோல்டனும் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே பேர்ல் ஒயிட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னதுன்னா ரவுண்ட் ஹெட்டட் பால் பின்ஸு. இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த லூப் ஃபார்ம் பண்ணுவோம். லோரல் பேர்ல் லூப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கஜ்ரா பிரேஸ்லெட்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ இது பெரிய பீடு 10 mm, இது சின்னது வந்து 4 mm ஒயிட் பேர்ல். இது ஏன் நம்ம உங்களுக்கு வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் காமிக்கிறேன்னா, ஹோல் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட அந்த ரவுண்ட் பால் பின்னை நீங்கள் உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 எண்டில் இருக்கும், 2 எண்ட்லேயும் வந்து இந்த பால் இருக்கும். ஸோ ஆஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடை எடுத்துக்கோங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி பாருங்கள், டைரெக்டாக அந்த ஹோலில் விட்டிங்கன்னா ஹோல் பெருசாக இருக்கும். ஸோ தெரியுதுங்களா, இந்த பின் வந்துடும். ஸோ இதுக்காக தான், இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சுகர் பீட்டில் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேர்ல் பீட்ஸில் போட்டு நம்ம லூப் ஃபார்ம் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இதில் இந்த லூப் நம்ம க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 to 43 பெரிய பேர்லே எனக்கு தேவைப்பட்டது. அந்த அளவுக்கு லென்த்துக்கு எனக்கு இந்த மாதிரி நம்ம லூப் ஃபார்ம் பண்ணணும். இதில் வந்து 2 குட்டி 4 mm பேர்லையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஜம்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஜம்ப்ரிங்கில் வச்சு எடுத்துகிட்டு இந்த லக்ஷ்மி காயினோட லூப்பில் வந்து நம்ம போட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்க போகிறோம். தெரியுதுங்களா, லூப் ஃபார்ம் ஆகிடுச்சிங்களா. இதில் இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது குத்துமா அப்படின்றத கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு குத்தாமல் இருக்கும், இல்லைனா முடியில் ஏதாவது மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் ஒரு சின்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, மைன்யூட்டாக நமக்கு வந்து முடியில் மாட்டும், அந்த மாதிரிலாம் இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீட், ஒரு பெரிய பீட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீட். ஸோ ஒரு லூப்லேயும் நமக்கு வந்து ஒரு 3 பீட்ஸ் இருக்கும். இதைத்தான் நம்ம லக்ஷ்மி காயின் கீழே வந்து ஹேங் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு இந்த ஹோலில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஹேங் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் நான் வந்து ஒரு சின்ன எனக்கு வந்து இது கொஞ்சம் மிஸ்டேக்கான விஷயம் என்னென்னா,
இந்த ஜம்ப்ரிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம அந்த லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீட்ஸில் அது வந்து ரொம்ப மெலிசான கம்மி. அந்த ரவுண்டு ஹெட்டட் இருக்குல்ல, அந்த பால் ஹெட்டில் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலும் வெளில வந்துடும். ஸோ அதனால் அந்த ஜம்ப்ரிங் ப்ரெஸ் பண்ணுறப்ப நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது வெளியில் வராமல் என்ன ஆடினாலும் நமக்கு வெளில வராத மாதிரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல் லென்த்துக்கு இந்த மாதிரி இது வந்து ஃபினிஷப் ஆகிருக்கும். பார்த்தா தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்குமே நான் அந்த பீட் வந்து ஹேங்கிங் இது நமக்கு பின்னாடி ஜடைக்கு வந்து ப்ரைடல் ஹேர் இதுக்கு வந்து நமக்கு பின்னாடி ஃபுல்லாக வைக்கலாம். இதுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும், அங்கே பீடே நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நமக்கு ஒரு ஜும்கா கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம நல்லாயிருக்கும் பார்க்க ட்ரெண்டிங்காக. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Do comment. Thanks a lot for watching. Have a nice day.